நம்ம ஆல்ரெடி ரெகுலேட்டரை பொறுத்தவரை பார்த்துருக்கோம். எப்போவுமே நமக்கு இங்கே ஒரு ஐசி இருக்கும். அண்ட் மேலே இருக்கிறது அப்பர் மாஸ்ஃபெட் அப்படின்னு கால் பண்ணுவோம். கீழே இருக்கிறது லோயர் மாஸ்ஃபெட் அப்படின்னு கால் பண்ணுவோம். அண்ட் இந்த காயில தான் செஸ்னா நம்ம ஃபைன் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய காம்பனன்ட்ஸ் அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்பர் லேயர் மாஸ்ஃபெட் எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்பர் லேயர் மாஸ்ஃபெட்டை நம்ம போர்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. எப்போவுமே அந்தந்த காயிலுக்கு பக்கத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான அந்த வோல்டேஜஸை அங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்போது இந்த இடத்துல இருக்கிற என்னோடய காயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பர் லேயர் மாஸ்ஃபெட் நம்மளோட மதர் போர்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு எங்கேயும் மாஸ்ஃபெட் இல்லை. ஸோ அப்படி நான் ஜூம் இன்ல எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இதுவும் மாஸ்ஃபெட் கிடையாது. இது 10 பின் இருக்குது. இந்த சைடு 5, இந்த சைடு 5. ஸோ இது மாஸ்ஃபெட் கிடையாது. இதுவும் ஐசி தான், மாஸ்ஃபெட் கிடையாது. இங்கே எங்கேயுமே மாஸ்ஃபெட் இல்லை. ஸோ நியர்பை எங்கேயுமே இல்லை. அப்போ எங்கே கொடுத்துருப்பாங்க